வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். அண்ட் இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்? தன்னம்பிக்கை. இந்த கான்பிடென்ட்காக ஒரு பிளானெட்டும் அதுக்கான சில பிளானெட்டோட ஜாதகத்தோட அமைப்பு இருக்கும்ல. யாரு தன்னம்பிக்கை மிக்கவர்கள்? தன்னம்பிக்கை அப்படின்னு வந்துட்டீங்கனாலே லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு வந்துடணும். ஆனா முதல்ல தன்னம்பிக்கைக்கான நாயகன் அப்படின்னா சூரியன். ஒரு ஜாதகத்துல சூரியன் வலுத்தவர்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. உதாரணமாக அரசாங்கம், அரசு துறை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க. இதற்கப்புறம் சிம்மம், சிம்மாதிபதி. இந்த சிம்மம்ன்றது சிம்ம வீடும் சிம்மாதிபதி சூரியனின் லெவல்ல தான் பொறுத்து தான் ஒரு ஆளினுடைய தன்னம்பிக்கை இருக்கும். அதற்கு பிறகு லக்னம் லக்னாதிபதி. எப்பொழுதுமே லக்னத்தில் பாவரான சனி இருக்கும் பொழுது உங்களுக்கே இயல்பான தன்னம்பிக்கை குறைவா இருக்கும். நீங்க ஸ்லோவா இருப்பீங்க. மற்றவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து ஒரு மாதிரி என்ன அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அதே செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பொழுது இன்னொருத்தவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கும். ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தன்மையும், அதிகமான கோபமும் அவசர கொடுக்கத்தனமும், இது மாதிரியான தன்மைகள் லக்னாதிபதியாக இருந்தா கூட கண்டிப்பா இருக்கும். சரி, என்ன பண்ணலாம்? பாவர்களாக இருந்தா லக்னத்துக்கு 6, 8, 12 போன்ற இடங்கள்ல நட்பு ஸ்தானங்கள்ல மறைந்து சுபத்துவம் பெறும் பொழுது இந்த பாவ கிரகங்களின் கெட்ட செயல்பாடுகள், அதாவது தீய தாக்கங்கள் லக்னத்து மேல இருக்காரு. சுபராக இருக்கிற பட்சத்துல புதனோ, தனித்த புதனோ, சுக்கிரனோ, குருவோ அண்ட் பௌர்ணமி சந்திரனோ இயல்பாக லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கு அப்படின்னா உங்களின் எண்ணங்களும் லக்னம்ன்ற உங்களுடைய செயல்பாட்டை, உங்களுடைய உடலை பாசிட்டிவாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புல இந்த சுபர்கள் செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் அவர்களின் பார்வைகளும் செயல்படும். ஓகேங்களா? ஆனா மிக முக்கியமாக லக்னத்துல பாவரோ அமாவாசை சந்திரனோ இருக்கும் பொழுது நீங்கள் எண்ணங்கள்ல ஒரு மாதிரி மைனஸா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய மனம், அமாவாசை சந்திரன் அப்படின்னு வரும்போது உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்ல. அப்ப அமாவாசை சந்திரனும் இருந்து கடகமும் பாதிக்கப்பட்டு ராகு தசையும் நடக்குது ஒரு ஆளுக்கு அப்படின்னாக்கா மிகுந்த தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அமைப்புலையும், அம்மா, பால், வெள்ளை கலர், எக்ஸ்போர்ட், கடல் இது சார்ந்த அமைப்புகள்ல பயங்கர நெகட்டிவும் அந்த தசைகள்ல நடக்கிறத உங்களால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப இது தாண்டி எந்த விஷயம் எப்பொழுதுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னா சுபத்துவம். இந்த குருவின் தொடர்பு, தனித்த புதனின் தொடர்பு, சுக்கிரன் அல்லது பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு லக்னம் லக்னாதிபதிக்கு வரும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகவும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறனும், அதற்கு பிறகு தசாபுத்தியின் அடிப்படையில இது எல்லாத்தையும் சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் கோச்சார நிலைகளோட பொறுத்து, மெயினா தசாபுத்தி தான். அதுல அந்த தசாபுத்தியின் அமைப்புல உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அதை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா